வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து லோட்டஸ் ஹெர்பலோட அட்வான்ஸ்டு பிங்க் க்ளோ க்ரீமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீமை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கிளியர் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனலில் நான் எந்த ஒரு ப்ராடக்டையும் வந்து ப்ரொமோட் பண்ணுறதில்ல. எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத தான் நான் என்னோடய வீடியோவில் வந்து பதிவு பண்ணிட்டு வரேன். என்னோடய வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த க்ரீம் நமக்கு தேவைதானா, நம்மளோட ஸ்கின்னுக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களோட விருப்பம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த க்ரீமை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இது வந்து ஒரு டே க்ரீம். இதை வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து SPF 25 இருக்கிறதுனால. ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து ஒயிட் ஆகுமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி என்னோடய சேனலை பார்க்குறவங்க ஸ்கின் வெள்ளை ஆகுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு கமெண்டில் நிறைய வந்திருக்கு. ஸோ எனக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்க கூட எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க, ஸ்கின் வந்து நல்ல ஒயிட்டாக மாறுமா அப்படின்ட்டு. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இது ஒயிட்டாலாம் ஆகாது. ஸ்கின் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், கொஞ்சம் க்ளோ ஆகிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதானே தவிர்த்து ஸ்கின் வந்து கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. ஸோ அதை நான் கிளியராக சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 465 ருபீஸ். 50 கிராம் பாட்டில் இது. இது வந்து நான் ஆஃபரில் 390 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கி 2 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இது பின்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்டி பொல்யூஷன் ஆல் ஸ்கின் டைப்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லா விதமான ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் க்ரீம். ஆக்சுவலாக இன்க்ரீடியன்ட் கூட இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு இது வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க தான் தேடுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து, அதுவும் ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பொதுவாக வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசர் மாதிரியான க்ரீம் யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் அவங்களுக்கு வந்து பிம்பிள் பிரச்சனை வந்து இன்னும் கூட அதிகமாகும். பட் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் தான். பட் ஃபேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். ஸோ பொதுவாக ஃபேஸில் மட்டும் நான் வந்து ஒரு சில க்ரீம் யூஸ் பண்ணும்போது எனக்கு பிம்பிள் வரும், அதிகமாக பிம்பிள் வரும். பட் இந்த க்ரீம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பிம்பிள் வரல. ஸோ அதுதான் மெயின் விஷயம் நான் வந்து சொல்ல வர்றது. என்னோடய ஃபேஸில் வந்து சின்னதாக டஸ்ட்டு பட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு வெளியே போய்ட்டு வந்தால் கூட பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து உடனே பிம்பிள் வர ஆரம்பிச்சிடும், பெருசு பெருசாக வரும். பட் இந்த க்ரீம் யூஸ் பண்ணி எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பிம்பிளும் வரல. சொல்லப்போனால் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ஸ்மூத்தாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் வந்து மாமா எர்த் பாய் பை பிளெமிஷியஸ் க்ரீமோட ரிவ்யூ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பேன், அது வந்து எனக்கு பிம்பிள் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுது. ஸோ ஆக்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து அந்த க்ரீம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த க்ரீமும் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இது எல்லாரோட ஸ்கின் டைப்புக்கும் இது வந்து செட் ஆகுமான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணலை. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து பிம்பிள் வரலை, ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, பிம்பிள் வந்த அந்த போல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நமக்கு அந்த ஸ்கின்னில் வந்து குட்டி குட்டி போல்ஸ் இருக்கும், அதெல்லாம் நல்லா டைட்டன் பண்ணுது. அண்ட் இது வந்து அன்ஈவன் ஸ்கின் டோனையும் வந்து சரி பண்ணுதுங்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. க்ரீம் வாங்கி 2 மாதம் ஆச்சு. பட் இன்னும் கூட இது பார்த்திங்கன்னா ஹாஃப் பாட்டில் இருக்குது. ரீசன் என்னென்னா, இந்த க்ரீமோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நான் வந்து ஒரு சின்ன ட்ராப் எடுத்தாலே போதும், என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே இதை வந்து அப்ளை பண்ணிடலாம். அண்ட் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, பொதுவாகவே சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்கின் கருத்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், ஸ்கின் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. பட் ஒரு சில ஸ்கின்னுக்கு, அதாவது ஒரு சிலருக்கு வந்து அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, அப்படியே ரிவர்ஸில் வேலை செய்யும். அதாவது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போதோ இல்லை ஒரு சில க்ரீம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா கருத்து போகிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். பார்க்கும்போதே தெரியும் லைட்டாக அவங்களுக்கு வந்து அந்த க்ரீம் வந்து செட் ஆகலைன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீம் நீங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப சாம்பிள் பாட்டில் கிடச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா, எந்த க்ரீமாக இருக்கட்டும், அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்னஸ், அப்புறம் இரிட்டேஷன், அப்புறம் ஸ்கின் திடீர்னு கொஞ்சம் கருத்து போகிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது செட் ஆகலைன்னு அர்த்தம். உடனே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க, யூஸ் பண்ண வேண்டாம்.
ஸோ நீங்கள் ஒரு க்ரீம் வாங்கணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் அந்த க்ரீம் நமக்கு தேவை தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்கும்போது சின்ன சாம்பிள் பாக்கெட்டாக பார்த்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட ஸ்கின்னும் வந்து அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க, நல்ல ஃபுட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.